வணக்கம் நேயர்களே. மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திக்கின்றோம். இன்றும் பல பத்திரிகைகளில் முக்கியமான பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமான செய்தி மற்றும் ஜனாதிபதியின் சீன விஜயம் குறித்தான செய்தி, இப்படியான பல செய்திகள் வெளிவந்திருக்கின்றன. ஜனாதிபதி 2ஆம் தேதி சீனாவுக்கான விஜயத்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் சீனாவுடன் நெருங்கி செயற்படும் வகையில் பல ஒப்பந்தங்களை அரசாங்கத்தின் அமைச்சரவை நிறைவேற்றியிருக்கின்றது. இலங்கையில் உள்ள ஊடகத்துறை, சீன ஊடகத்துறையினுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்று செய்யப்பட்டுள்ளது. அரசாங்க கட்டுப்பாட்டில் உள்ள ஊடகங்கள் சீன அரச ஊடகங்களுடன் இணைந்து செயற்படும் ஒரு ஒப்பந்தம் ஒன்று கைச்சாத்திடப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இலங்கையிலிருந்து சீனாவுக்கு கோழி ஏற்றுமதி மற்றும் ஒரே சீனா ஒரே கொள்கை என்ற அந்த யோசனைக்கும் அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கிறது. ஏற்கனவே பிரதமர் ஹரிணி இங்கே அரச நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு பேசும்போது, பாடசாலை மாணவர்களுக்கான அந்த நிகழ்வில் கலந்து கொண்டு பேசும்போது, சீனா வழங்கிய அந்த உதவிக்காக தாய்வானுக்கு நன்றி சொல்வது போல கருத்தை தெரிவித்திருந்தார். அது ராஜதந்திர ரீதியில் சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. சாதாரண ஒருவர் கூறியிருந்தால் கூட அது ஏற்றுக்கொள்ளப்படலாம். ஆனால் ஒரு நாட்டின் பிரதமர் அவ்வாறு கூறியது ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று ராஜதந்திர தரப்பில் சீனா தரப்பிலிருந்து சுட்டிக்காட்டப்பட்டது. எனவே அதனை சரி செய்வதற்காக இந்த சீனா ஒரே கொள்கை என்ற இலங்கையின் நிலைப்பாட்டை வலியுறுத்தி அமைச்சரவையில் தீர்மானம் ஒன்று நிறைவேற்றியிருக்கின்றது. அதேபோல் ஜனாதிபதி சீனாவுக்கான பயணத்தை மேற்கொள்ள உள்ள நிலையில் கொழும்பில் உள்ள இந்தியாவுக்கான அதாவது இந்தியாவின் உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஷா நேற்று கொழும்பில் ஊடகவியலாளர்களை சந்தித்திருந்தார். அவர் இலங்கையும் இந்தியாவுடனான அந்த நட்பு குறித்து விரிவாக பேசியிருந்தார். ஜனாதிபதியின் இந்திய விஜயத்தின் போது அங்கே சர்ச்சைக்குரிய விடயங்கள் எதுவும் பேசப்படவில்லை. இலங்கையின் அபிவிருத்தி திட்டங்கள் குறித்து பேசப்பட்டன என்றுதான் அவர் அங்கே கூறியிருந்தார். அந்த செய்திக்கு இன்று வீரகேசரி பத்திரிகை முதலிடத்தை தந்திருக்கின்றது. பிரதான செய்தியாக ஆய்வு கப்பல்கள் தொடர்பில் இந்திய விஜயத்தில் பேசவில்லை, உயர்ஸ்தானிகர் சந்தோஷ் ஜா தெரிவிப்பு, பெருந்தோட்ட வீடமைப்பு குறித்து இலங்கையுடன் இணைந்து கண்காணிக்கப்படும் என்கிறார். அங்கே அவர் அந்த எந்தவித அழுத்தங்களும் இலங்கைக்கு கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு சாரப்பட இந்திய உயர்ஸ்தானிகர் இங்கே கூறுகிறார். அதேபோல் சபாநாயகரை இந்திய உயர்ஸ்தானிகர் சந்தித்த செய்தியின் படத்தையும் இங்கே வீரகேசரி பிரசுரித்திருக்கின்றது. தைப்பொங்கல் அன்று சீனா செல்கிறார் ஜனாதிபதி அன்று. அதற்கு முன் சீன நிறுவனங்கள் பலவற்றுடன் ஒப்பந்தங்கள் கைச்சாத்திடவும் உத்தேசம், அந்த ஒரு செய்தியும். அதேபோல் வாகன இறக்குமதி அதிகரித்தாலும் கையிருப்புக்கு பாதிப்பு ஏற்படாது என்று இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் நந்தலால் வீரசிங்க அளித்த உத்தரவாதத்தையும் இங்கே வீரகேசரி முன்பக்கத்தில் தந்திருக்கின்றது. அதாவது இப்போது வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட்டால் ஏற்கனவே இங்கே இருக்கும் வாகனங்கள், பயன்படுத்தப்படும் வாகனங்கள் விலை சடுதியாக குறையலாம் என்ற ஒரு அச்சம் வாகன உரிமையாளர்களிடம் இருப்பதால் அதிலும் தாக்கத்தை ஏற்படுத்தாத வகையில் புதிய வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்படும் என்று கூறியிருக்கின்றார் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர். ஆனால் அந்நிய செலாவணி நாட்டிலிருந்து வெளியேறுவதை தடுக்கும் வகையில் சில திட்டங்களை வகுத்திருப்பதாக அவர் சொல்கிறார். எனவே வாகன இறக்குமதி ஆரம்பிக்கப்பட்ட பின்னர் தான் அதனை நாங்கள் பார்க்க வேண்டும். அதேபோல இலங்கைக்கான நிதி உதவிகள் தொடரும். ஜைக்கா நிறுவனத்தின் சிரேஷ்ட உபத்தலைவர் ஜனாதிபதியிடம், அதாவது ஜனாதிபதி அன்ற குமார திசாநாயக்காவிடம் உறுதியளிக்கின்றார். நேற்று நாங்கள் கூறியது போல இங்கே மற்றொரு செய்தி முன்பக்கத்தில் வந்திருக்கின்றது வீரகேசரியில். ரணில் சஜித் சந்திப்பு, ஐக்கிய தேசிய கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியினை குறித்து ஆராயப்பட்டதா என்பது குறித்து அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கின்றது. HMBV வைரஸ் குறித்து வீண் அச்சம் வேண்டாம், விசேட வைத்திய நிபுணர் போதிக சமரசேக தெரிவிப்பு. ஏற்கனவே சைனாவில் HMBV வைரஸ் பரவியிருக்கின்றது. இந்தியாவிலும் கூட அது தொற்று இருக்கின்றது. நினைக்கிறேன் இந்தியாவில் அந்த தொற்று வந்துவிட்டால் இலங்கைக்கு அது துரிதமாக வந்து சேர்ந்துவிடும் என்ற ஒரு அச்சம் இருப்பதால் இங்கே மருத்துவர்கள் அது குறித்தான எச்சரிக்கைகளை விடுத்திருக்கிறார்கள். அதேபோல் நுவர்லியா வைத்தியசாலையில் தரமற்ற மருந்து பயன்பாட்டினால் கண் பார்வை பாதிப்புக்குள்ளான 17 பேருக்கு நட்டஈடு வழங்க அமைச்சரவை தீர்மானித்துள்ளது. தரமற்ற மருந்து இறக்குமதி செய்த தரப்பினருக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சர் நலிந்த ஜெயசீச தெரிவித்திருக்கிறார். நேற்று பாராளுமன்றத்தில் சுகாதார அமைச்சர் பேசும்போது இந்த விடயத்தை சுட்டிக்காட்டினார். அதாவது தரமற்ற மருந்து பொருட்களால் பாதிக்கப்பட்ட 17 பேருக்கு அரசு நஷ்டஈடு வழங்கியிருப்பதாக அவர் கூறுகிறார். ஆனால் இது சாதாரணமாக எங்களுக்கு தெரிந்த விடயம்.
இது ஒரு 17 பேர் என்பது நான் நினைக்கிறேன் எங்களுக்கு பகிரங்கமாக வெளிவந்த விட. ஆனால் எத்தனையோ பேர் இது தொடர்பாக பாதிக்கப்பட்டவர்கள் முறைப்பாடு செய்யாமல் அந்த அரசாங்கத்துக்கு எதிராக அல்லது சுகாதார அமைச்சுக்கு எதிராக அல்லது வைத்தியசாலைக்கு எதிராக முறைப்பாடு செய்யாத பாதிக்கப்பட்டோர் எத்தனையோ பேர் இருக்கலாம் என்ற ஒரு அச்சமும் அங்கே நிலவுகிறதை நாங்கள் இங்கே சுட்டிக்காட்ட வேண்டியிருக்கிறது. அதே போல் இன்றைய தமிழன் பத்திரிகையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பவம் குறித்தான பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சரின் நேற்றைய கருத்துக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டிருக்கின்றது. உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் புதிய கோணத்தில் விசாரணைகள். பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால சபையில் அறிவிப்பு. அதாவது ஏற்கனவே அங்கே இந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கும் ஒரு சூழ்நிலையில் அது குறித்தான விரிவாக இந்த பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் அந்த தகவலை பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். இராணுவத்தில் 7 பேர், போலீஸில் 24 பேர், சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் அதாவது அதிகார மட்டத்தில் உள்ளவர்கள் 3 பேர் உட்பட 48 பேரிடம் இந்த புதிய புதிய கோணத்தில் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளில் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் சிஐடி மற்றும் பயங்கரவாத தடுப்பு பிரிவின் 740 அந்த தடுப்பு பிரிவின் ஊடாக சந்தேக நபர்களாக 747 பேர் கடந்த காலங்களில் இந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டிருந்தனர். அதேபோல் சந்தேக நபர்கள் அதாவது அதில் ஆண்கள் பெண்கள் என்றிருக்கிறார்கள். அவர்களில் 41 பேருக்கு எதிராக மேல் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அதேபோல் சட்டமா அதிபரால் 14 பேருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த தகவல்களை நேற்று பாராளுமன்றத்தில் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால விரிவாக சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோல் நேற்று பாராளுமன்றத்தில் வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்கவிற்கும் எதிர்க்கட்சி எம்பி சாணக்கவுக்கும் இடையிலான ஒரு வாக்குவாதம் நடந்தது. அரிசி சம்பந்தமான ஒரு வாக்குவாதம். அரிசி உட்பட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலைகளுக்கு இப்படி விலைகள் தட்டுப்பாடு அல்லது விலை உயர்வு மற்றும் தட்டுப்பாடுகளுக்கு எதிர்க்கட்சி முன்னிருந்த ஆட்சியாளர்கள் தான் காரணம் என வசந்த சமரசிங்க சாடிய போது அங்கே ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அரிசி விற்பனையால் 654 கோடி ரூபா ஒரு தரப்பு லாபத்தை பெற்றிருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பிரிவின் பாராளுமன்ற உறுப்பினர் டிவி சாணக்க நேற்று பாராளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். ஏற்கனவே அரசாங்கம் உறுதியளித்திருந்தது இதில் எந்தவித தட்டுப்பாடும் ஏற்படாது என்று இறக்குமதியும் செய்யப்பட்டது. ஆனால் மக்கள் விரும்பி உண்ணும் அதாவது பச்சரிசி இறக்குமதி நடந்ததாக தெரியவில்லை. ஆனால் இங்கே ஒரு பச்சரிசி தட்டுப்பாடு இருக்கின்றது. எனவே அரிசியில் யாராவது ஒரு தரப்பு ஒரு தனி ஏகபோகத்தை அனுபவிப்பதாகவே எதிர்க்கட்சிகள் சுட்டிக்காட்டுகின்றன. அதேபோல் நேற்று வந்திருக்கக்கூடிய செய்திகளில் முக்கியமான செய்தி இந்த பாராளுமன்றத்தில் பாலியல் துன்புறுத்தல் என்ற ஒரு தகவலை முஜிபுர் ரஹ்மான் எம்பி நேற்று தெரிவித்திருந்தார். பாராளுமன்றத்தின் தகவல் கட்டமைப்பு மற்றும் முகாமைத்துவ திணைக்களத்தில் பணிபுரியும் பெண் ஊழியர்களுக்கு அடிக்கடி பல்வேறு பாலியல் துன்புறுத்தல் இடம்பெறுவதாக முறைப்பாடுகள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் உடனடியாக விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் எம்பியான முஜிபுர் ரஹ்மான் நேற்று பாராளுமன்றத்தில் கூறியிருந்தார். பாராளுமன்றம் என்பது ஏற்கனவே அரசாங்கம் ஆட்சியாளர்கள் சரியில்லை, அரசியல்வாதிகள் சரியில்லை என்று கூறி அரசியல்வாதிகளையே மக்கள் மாற்றி அமைத்த அந்த பாராளுமன்றத்தின் பணியாளர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதா என்பது குறித்து ஒரு வினா எழுந்துள்ளது. எனவே இது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு வலியுறுத்தலை முஜிபுர் ரஹ்மான் எம்பி வலியுறுத்திருக்கின்றார். மக்கள் மன்றமான நாட்டுக்கே நீதியை சொல்லக்கூடிய பாராளுமன்றத்தில் இப்படி ஒரு அநீதி நடக்கலாமா என்பது குறித்து தான் அவர் அங்கே கேட்டிருக்கின்றார். அதேபோல் நேற்று பாராளுமன்றத்தில் நடந்த மற்றொரு முக்கிய விடயம், யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா அவருக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் முறையாக கிடைக்காமல் இருக்கின்றது. எதிர்க்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியின் சார்பில் அதாவது பிரதான எதிர்க்கட்சியிலிருந்து அவருக்கு உரிய நேரம் வழங்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டை அவர் முன்வைக்கின்றார். அது குறித்து ஆராயப்படும் என சபாநாயகர் நேற்று உத்தரவாதம் அளித்திருக்கின்றார். அதற்காக ஒரு கமிட்டியை நியமிக்கப் போவதாக அவர் அங்கே நேற்று உத்தரவாதம் அளித்த செய்தியும் இன்றைய தமிழன் பத்திரிகையில் முன்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. ஐக்கிய மக்கள் சக்தி ஐதேகவுடன் கைகோர்ப்பு, பேச்சுவார்த்தை விரைவில் என்ற ஒரு செய்தியும் அங்கே வந்திருக்கின்றது. அதேபோல்
உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்காக கடந்த 2023ஆம் ஆண்டு தாக்கல் செய்யப்பட்ட வேட்பு மனுக்களை ரத்து செய்து புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை திருத்தி அமைப்பதற்கான சட்டமூலம் வர்த்தமானில் வெளியிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான விசேட பிரேரணை நாளை பாராளுமன்றம் வருகிறது. எனவே புதிய வேட்பு மனுக்களை கோரும் வகையிலான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. போலி வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரிப்பு, தீவிர விசாரணைகள் ஆரம்பம் என்ற ஒரு செய்தியும் வெளிவந்திருக்கின்றது. நாட்டில் போலி வைத்தியர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதார அமைச்சு அறிவித்திருக்கின்றது. அவ்வாறான போலி வைத்தியர்களை தேடி கண்டுபிடிப்பது தொடர்பில் சுகாதார வைத்திய அதிகாரிகளூடாக சுற்றிவளைப்பு நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிச நேற்று பாராளுமன்றத்தில் அறிவித்திருக்கின்றார். அதேபோல் நாங்கள் மற்றொரு பத்திரிகையான தினக்குரலை எடுத்துக்கொண்டால் அங்கே ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் கூறிய கருத்துக்கு தினக்குரல் பிரதான இடத்தை வழங்கியிருக்கின்றது. 3 மாத தாமதத்தால் பெரும் பாதிப்பு, ரணிலின் பட்ஜெட்டையே முன்வைக்க வேண்டும், இல்லையில் நாடு மீண்டும் பொருளாதார வீழ்ச்சிக்குள் தள்ளப்பட்டுவிடும் என்கிறார் ஐதேக தவிசாளர் வஜிர. அதாவது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் தாம் விரும்பியபடி வரவு செலவு திட்டத்தை முன்வைக்க முடியாது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க வகுத்த விதிகளின் அடிப்படையில் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிக்காவிட்டால் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் மீண்டும் பாரிய பொருளாதார வீழ்ச்சியை சந்திக்க நேரிடும் எனவும் ஐக்கிய தேசிய கட்சியின் தவிசாளர் வஜிர அபிவர்தன தெரிவித்திருக்கின்றார். ஏற்கனவே ரணிலின் ஆட்சி காலத்தில் விமர்சனங்கள் இருந்தன. அப்படியான ஒன்றும் நடக்கக்கூடாது இந்த ஆட்சியில் என்பதுதான் மக்களின் கோரிக்கையாக இருந்தது. அங்கேயும் அந்த ஆட்சியிலும் பிரச்சனைகள் இருந்தன. எனவே அதே பட்ஜெட்டை முன்வையுங்கள் என்று வஜிர கூறுவது இந்த அரசாங்கத்தின் யோசனைகள் இல்லாமல் அதே பழைய அரசாங்கத்தின் யோசனைகள் தான் முன்வைக்கப்படுமாக இருந்தால் புதிய அரசாங்கத்தின் நிலைப்பாடு என்ன, அவர்கள் புதிய ஆட்சிக்கான தேவைப்பாடு என்ன என்ற ஒரு கேள்வி எழலாம். எனவே வஜ்ரவின் அந்த கோரிக்கை எந்தளவு தூரம் எடுபடும் என்பது எங்களுக்கு தெரியவில்லை. அதேபோல் நாட்டின் நெருக்கடிக்கு தீர்வு காண அரசிடம் உள்ள திட்டம் என்ன? நேற்று அரஷடி சில்வா பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பின்றார். அதேபோல் 3 தமிழ் கட்சிகள் 25ஆம் தேதி சந்திப்பு, நாம் தொடர்ந்து பிரிந்திருக்க முடியாது என்று கஜேந்திரகுமார் எம்பி கூறியிருக்கின்றார். ஏற்கனவே எல்லா கட்சிகளையும் ஒருங்கிணைப்பது சம்பந்தமான பேச்சு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதில் அந்த பேச்சு இறுதி வெற்றி அடையுமா என்பது தெரியவில்லை. ஏனென்றால் இதேபோல முயற்சிகள் முன்னரும் எடுக்கப்பட்டன. ஆனால் எல்லாம் பேச்சுவார்த்தைகள் நடந்தாலும் ஒவ்வொரு கட்சிகள் இறுதி நேரத்தில் தங்களது சில நிலைப்பாட்டுக்களை நியாயப்பாட்டுக்களை கூறி நாங்கள் தான் பிரதான கட்சி என்றவாறான நிலைப்பாட்டை கூறி அந்த முயற்சிகளுக்கு முட்டுக்கட்டை போடும் நிலைமை இருக்கின்றது. எவ்வாறாயினும் கஜேந்திரகுமாரின் அந்த முயற்சி வெற்றியளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களது வேண்டுதலாக இருக்கின்றது. அதேபோல பெருகளில் திடீரென முளைத்த பேர் பலகை, மலைகளை ஆக்கிரமிக்க தொல்லியல் திணைக்கள முயற்சி என்ற ஒரு செய்தி. அங்கே திருகோணமலையில் தொல்லியல் திணைக்களத்தின் பெயர் பலகையால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. இது திருகோணமலையில் நினைக்கிறேன் வெறுகல் பகுதியில் மட்டுமல்ல, குச்சவெளி மற்றும் இதர பகுதிகளிலும் கூட மக்களின் அந்த காணிகள் தொல்லியல் திணைக்களத்தின் பெயர்களால் அங்கே சூறையாடப்படும் ஒரு நிலைமை இருக்கின்றது. மக்கள் எதிர்ப்பு ஆர்ப்பாட்டங்கள் நடத்தி வருகின்றார்கள். ஆனால் அந்த பகுதியோ அல்லது இதர பகுதிகளைச் சேர்ந்த நமது மக்கள் பிரதிநிதிகள் அதை கண்டுகொள்ளாமல் இருக்கின்றனர். சில வேளை புதிய ஆட்சியாளர்களுக்கு சில காலத்தை வழங்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்களா என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த நிலைப்பாடு தாமதிக்கும் அந்த நிலைப்பாடு மக்களை மேலும் இந்த நெருக்கடிக்குள் தள்ளலாம். ஏனென்றால் மக்களின் காணிகள் பறிபோறக்கூடிய அபாயம் அங்கே இருக்கின்றது. யாழில் மீண்டும் சோதனைச் சாவடி, மக்கள் மத்தியில் பெரும் சந்தேகம். அதாவது மீண்டும் சோதனைச் சாவடிகளை அமைப்பதற்காக அங்கே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண குடாநாட்டில் ஏற்கனவே சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாக கூறி பல முறைப்பாடுகள் யாழ்ப்பாணத்திலிருந்து அரசாங்கத்தின் மேலிடத்திற்கு சென்றிருக்கின்றன. அதனால்தான் இந்த சோதனைச் சாவடி அங்கே அமைக்கப்படும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. ஏற்கனவே சோதனைச் சாவடிகளால் பல தசாப்த காலமாக பாதிக்கப்பட்ட அந்த மக்களுக்கு இப்போது புதிய பேரில் பழைய திட்டத்தை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் நடக்கின்றன. எங்களது மக்கள் பிரதிநிதிகள் அது குறித்து கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. இங்கே ஏற்கனவே குறிப்பிட்டது போல தாய்வான் சீனாவின் ஒரு மாநிலம் மாத்திரமே, அமைச்சரவையில் தீர்மானம். சட்ட ரீதியான சீனாவாக சீன மக்கள் குடியரசை மாத்திரம் ஏற்றுக்கொள்ளும் கொள்கையை தொடர்ந்தும் கடைப்பிடிக்க அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்ற அந்த செய்திக்கும் தினக்குரல் என்று முதலிடத்தை வழங்கியிருக்கின்றது. மற்றொரு செய்தி, தனி ஒருவரின் கடன் 13 லட்சம் ரூபா, நாட்டின் கடன் 29 லட்சம் கோடி ரூபா என்ற ஒரு செய்தியையும் இன்று தினக்குரல் முதல் பக்கத்தில் தந்திருக்கின்றது. அரசாங்கத்தின் நிதிநிலை அறிக்கையின்படி 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம்
திகதிக்குள் செலுத்தப்பட வேண்டிய மொத்த பொதுக்கடன் தொகை 29,150 பில்லியன் ரூபாவுக்கும் அதிகம் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இன்னும் ஒரு செய்தி, 2024 ரணிலின் ஆட்சியில் 14 இசை நிகழ்ச்சிகளுக்கு 323 மில்லியன் ரூபாய் செலவு என்ற ஒரு செய்தியையும் தினக்குரல் இங்கே முன்பக்கத்தில் தந்திருக்கின்றது. அடுத்ததாக தினகரன் பத்திரிகை இன்று அஸ்வசுமா நலன்புரி நன்மைகள் என்ற ஒரு செய்தியை தந்திருக்கின்றது. தகைமையுடைய ஏனைய மாணவருக்கும் 6,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்கப்படும் அந்த செய்தியை. அதேபோல் புதிய ராஜதந்திரிகள் 5 பேர் நியமனம். வெளிநாட்டு ராஜதந்திர சேவைக்கென ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க 4 தூதுவர்களையும் உயர்ஸ்தானிகர் ஒருவரையும் நியமித்திருக்கிறார் என்ற ஒரு அந்த செய்தியும் இங்கே சொல்லப்பட்டிருக்கின்றது. அதேபோல் இலங்கை பத்திரிகை பிரிவின் ஊடகத்துறை சிறப்பு விருது வழங்கும் விழா நேற்று நடைபெற்றது. அதில் ஊடகத்துறையில் நீண்டகாலம் அர்ப்பணிப்புடன் சேவையாற்றிய சிரேஷ்ட ஊடகவியலாளர்களான பெனட் ரூபசிங்க, NM அமீன், சந்திரிகா விஜயசுந்தர, ஷெனிட்டா கரீம் மற்றும் S யோகமூர்த்தி நேற்று வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார்கள். அதேபோல் வீரகேசரி, தமிழன், தினக்குரல், தினகரன் பத்திரிகையாளர்கள் கூட நேற்று அங்கே தங்களது சேவைக்காக பாராட்டப்பட்டனர். பலருக்கு விருதுகளும் கிடைத்தன. அதேபோல் கடவுச்சீட்டு அலுவலகத்தை கிழக்கிலும் ஆரம்பிக்க வேண்டும். ஹிஸ்புல்லா MP கோரிக்கை. அதாவது வெளியிலிருந்து இங்கே வந்து சிரமப்பட்டு செல்லும் அந்த மக்களின் நன்மை கருதி எல்லா இடங்களிலும் ஆரம்பிக்கப்படுவது போல கிழக்கு மாகாணத்திலும் அந்த அலுவலகத்தை ஆரம்பிக்க வேண்டுமென ஹிஸ்புல்லா MP நேற்று பாராளுமன்றத்தில் கோரிக்கை விடுத்த செய்தியும் இங்கே முன்பக்கத்தில் தினகரனில் தரப்பட்டிருக்கின்றது. அதேபோல் ஒருவன் பத்திரிகையில் இன்று இந்தியா இலங்கைக்கு அழுத்தம் கொடுக்காது, ஜனாதிபதி மீது முழுமையான நம்பிக்கை என்ற அந்த செய்தியை முன்பக்கத்தில் பிரதான செய்தியாக தந்திருக்கின்றது ஒருவன் பத்திரிகை. தாய்வானை சீனாவின் மாநிலமாக இருக்க இலங்கை தீர்மானம், சர்வதேச நெருக்கடிக்குள் கொழும்பு சிக்கியிருப்பதாக ஒரு செய்தியையும் இன்றைய ஒருவன் பத்திரிகை முன்பக்கத்தில் சொல்கின்றது. அதேபோல் சர்வதேசத்தில் இலங்கையின் பிம்பத்தை உயர்த்துங்கள், புதிய ராஜதந்திரிகளுக்கு ஜனாதிபதி அறிவுரை. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த கையோடு ராஜதந்திரிகளை எல்லா நாடுகளிலும் நியமிக்கப்பட்ட அரசியல் ரீதியாக நியமனம் பெற்ற ராஜதந்திரிகளை இங்கே திருப்பி அழைத்தது. இதுவரை புதியவர்கள் நியமிக்கப்படவில்லை என்ற ஒரு சர்ச்சை எழுந்தது. அதாவது புதியவர்கள் நியமிக்கப்படாததற்கான காரணம் இவர்களுக்கு ஒரு தகுதியானவர்கள் இல்லையா அல்லது என்ன காரணம் என்ற ஒரு விமர்சனங்கள் எழுந்ததால் இப்போது அந்த பதவிகளுக்கு ஒருவரையும் நியமிக்க அரசாங்கம் ஆரம்பித்திருக்கின்றது. எனவே அப்படி நியமிக்கப்பட்ட ஐவருக்கே நேற்று ஜனாதிபதி சில அறிவுரைகளை வழங்கியிருக்கின்றார். அதேபோல் அந்த சீனாவுடன் செய்யப்பட்ட ஒப்பந்தங்கள் குறித்தான தகவலையும் முன்பக்கத்தில் தந்திருக்கின்றது ஒருவன் பத்திரிகை. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம், இலங்கை ரூபாயினி கூட்டுத்தாபனம், அரசாங்க தகவல் திணைக்களம் மற்றும் லேக் ஹவுஸ் ஆகியவை சீன ஊடக குழுமத்துடன் ஒப்பந்தம் செய்ய அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. அதாவது நான் நினைக்கிறேன் இது பயிற்சிக்கு செய்யப்பட்ட ஒப்பந்தமா அல்லது 2 நாடுகளுக்கு இடையிலான வேறு ஏதாவது நோக்கங்களுக்காக செய்யப்பட்ட ஒப்பந்தமா என்பது குறித்து செய்யவில்லை. இது சாதாரணமாக நாங்கள் இதனை ஒரு சாதாரண ஒப்பந்தமாக கூட கருதினாலும் கூட, ஆனால் அரசாங்க ஊடகங்கள் ஊடான செய்திகள் அரசாங்க ஊடகமும் சீன ஊடகமும் சேர்ந்து எவ்வகையான செயற்பாடுகளை மேற்கொள்ளப் போகின்றன என்பதை வைத்தே நாங்கள் இது தொடர்பான அடுத்த கட்ட தகவலை தீர்மானிக்கலாம். ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது கடந்த காலங்களை விட இந்த இலங்கையில் செய்த ஆட்சியாளர்கள் பல தசாப்த காலம் செய்த ஆட்சிகளை விட தேசிய மக்கள் சக்தி ஆட்சியில் சீனாவுக்கு அதிக முக்கியத்துவம் வழங்கப்பட்டிருப்பது பகிரங்கமாகவே தெரிகிறது. ஏற்கனவே இவர்கள் இடதுசாரி கொள்கை போக்கை கொண்டவர்கள். எனவே இவர்கள் சீனாவுடன் நெருங்கி செயற்படுவதில் எந்தவித ஐயமும் இல்லை. ஆனால் புது வகையான ஒப்பந்தங்கள் செய்யும்போது இவர்கள் இலங்கையை சீனாவுக்கு உண்மையாக எதிர்காலத்தில் தாரை பார்த்து விடுவார்களா என்ற ஒரு நியாயமான சந்தேகமும் மக்கள் மத்தியில் எழும்புவது சகஜம். அதேபோல் நாட்டு அரசியலுக்கு சந்தையில் கடும் தட்டுப்பாடு என்ற செய்தியை ஒருவன் பத்திரிகை தருகின்றது. ரோஹிங்கியர்கள் தொடர்பில் ரிஷாட் டெம்பி ஜனாதிபதிக்கு கடிதம். கடந்த டிசம்பர் மாதம் இலங்கையில் தஞ்சமடைந்த மியான்மர் நாட்டின் ரோஹிங்கிய அகதிகள் தொடர்பில் சர்வதேச சட்டத்துக்கு அமைய நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாட் பதியுதீன் ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்கவிடம் கடிதம் மூலம் கோரிக்கை விடுத்துள்ளார். ஏற்கனவே அந்த அகதிகளை ரிஷாட் MP நேரே திருகோணமலைக்கு சென்று பார்த்து ஆறுதல் கூறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்று சிங்கள பத்திரிகையை நாங்கள் எடுத்துக்கொண்டால் மொனரா பத்திரிகை இங்கே அந்த உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் சம்பந்தமான விரிவான அந்த செய்தியை தந்திருக்கின்றது. அதேபோல் அங்கே
ரூ. 487 கோடி அரிசி மாஃபியா அந்த செய்தியும், ஜனாதிபதி சீனாவுக்கு மேற்கொள்ள உள்ள விஜயம் குறித்தான அந்த செய்தியும் மூன்றாம் பத்திரிகையில் முக்கிய இடத்தை பிடித்திருக்கின்றன. நேற்று நாங்கள் குறிப்பிட்டது போல தபால் திணைக்களத்துக்கு கிடைத்த 60 பார்சல்கள், வெளிநாட்டு பார்சல்கள் காணாமல் போயுள்ளன. அது குறித்து விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருப்பதாக தபால் மா அதிபர் இங்கே கூறியிருக்கின்றார். அதேபோல் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி விரைவில் இலங்கை வருவார் என்ற ஒரு செய்தி, அது எங்கேயும் அந்த செய்தி வந்திருக்கவில்லை. அப்படியான ஒரு செய்தியை முர்ரா பத்திரிகை இன்று முன்பக்கத்தில் கூறுகின்றது. அதேபோல் இன்றைய அருண பத்திரிகை இலங்கையிலிருந்து சீனாவுக்கு கோழி இறைச்சி ஏற்றுமதி செய்யப்படுகின்றது என்ற பிரதான செய்தியை தந்திருக்கின்றது. ஏற்கனவே முட்டையை நாங்கள் இறக்குமதி செய்தோம் வெளிநாடுகளிலிருந்து, ஆனால் இங்கே இருந்து கோழி ஏற்றுமதி செய்யப்பட போகின்றது சீனாவுக்கு. இந்தியாவிலிருந்து முட்டையை இறக்குமதி செய்து சீனாவுக்கு நாங்கள் கோழியை ஏற்றுமதி செய்கின்றோம் என்று யாரும் நகைச்சுவாக கூறாமல் இருந்தால் சரி. அதே போல் சீன வைரஸுக்கு அச்சப்பட வேண்டாம் என்ற ஒரு தகவலையும் அந்த மருத்துவர்களின் குறிப்போடு அருண பத்திரிகை என்று வெளியிட்டிருக்கின்றது. அதே போல் இங்கே இந்த தெய்வல வடோவிட்ட பகுதியில் பாதாள உலக கோஷ்டியின் 2 தரப்புகளுக்கு இடையில் ஏற்பட்ட மோதல் பிறகு துப்பாக்கிச் சுட்டு சம்பவமாக மாறி 2 பேர் நேற்று அதிகாலை படுகொலை செய்யப்பட்டனர். அது குறித்தான செய்திகளும் இன்று சிங்கள பத்திரிகைகளில் முன்பக்கத்தில் வந்திருக்கின்றன. அதே போல் இன்னொரு முக்கியமான செய்தி இங்கே சொல்ல வேண்டியிருக்கின்றது. இன்று இரவு முதல் வேலைநிறுத்தத்தை செய்வதற்கு தனியார் பஸ் உரிமையாளர்கள் ஆலோசனை நடத்தி வருகின்றனர். ஏனென்றால் இந்த அலங்காரங்களை அகற்றும் செயற்பாடுகளால் தனியார் பஸ் துறையினருக்கும் தனியார் பஸ் உரிமையாளர்களுக்கும் பாதுகாப்பு தரப்புக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் அலங்காரங்களை அகற்றுவதற்காக போலீசார் நடவடிக்கை எடுத்தபோது பாணந்துறை பகுதியில் தனியார் பஸ் சாரதி ஒருவர் அவ்வளவு பயணிகளையும் நடுவீதியில் இறக்கிவிட்டுவிட்டு தனது இருப்பிடத்திற்கு தான் பயணத்தை ஆரம்பித்த இடத்திற்கு சென்று விட்டார். இன்று காலை கேள்விப்பட்ட செய்தியின்படி அந்த தனியார் பஸ்ஸின் அனுமதி பத்திரம் தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளது. சாரதியும் நடத்துனரும் சேவையில் ஈடுபட முடியாத அளவு தற்காலிகமாக இடைநிறுத்தப்பட்டுள்ளனர். அந்த பஸ்ஸின் உரிமையாளர் விசாரணைக்காக அழைக்கப்பட்டுள்ளார். எனவே அந்த சட்டத்தில் அரசாங்கம் மிகவும் கடுமையாக இருப்பதை காண முடிகின்றது. அலங்காரங்களை அகற்றும் டிராஃபிக் அந்த செயற்பாட்டின் முதல் நாளிலேயே 170 முறைப்பாடுகள் கிடைத்திருக்கின்றன என்ற ஒரு செய்தியையும் இன்று அருண பத்திரிகை தருகின்றது. அதேபோல் இன்றைய பத்திரிகையில் இலவசமாக வழங்கும் ஷாப்பிங் பேக்குகளுக்கு காசை அறவிடுங்கள் என்று சுற்றாடல் கேந்திர நிலையம் என்ற ஒரு நிலையம் சுட்டிக்காட்டியிருக்கின்றது. பொலித்தீன் பாவனையை குறைப்பதற்காக அப்படியாக ஒரு தகவலை அந்த கேந்திர நிலையம் வழங்குகின்றது. அதேபோல் அந்த கண் சிகிச்சையால் பாதிக்கப்பட்டோர் அவர்களுக்கு வழங்கப்பட்ட நட்டஈடு குறித்தும் இன்றைய பத்திரிகையை சுட்டிக்காட்டுகின்றது. ஜனாதிபதி 14ஆம் தேதி சீனாவுக்கு செல்லும் அந்த செய்தியையும் இங்கே விரிவாக பத்திரிகை கூறுகின்றது. இன்றைய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால், லங்காதீப பத்திரிகை அந்த தனியார் பஸ் குறித்தான செய்தியை பிரதான முக்கிய இடமளித்து பிரசுரித்திருக்கின்றது. போலீஸ் அபராதம் விதித்தும் கூட பயணிகளை இறக்கிவிட்ட அந்த பஸ்ஸின் சாரதி விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். அந்த பஸ்ஸின் அனுமதி பத்திரம் ரத்து செய்யப்படும் என்ற ஒரு செய்தியை லங்காதீப முதலிடத்தில் பிரசுரித்திருக்கின்றது. அதே போல் சமுர்தி ஊடாக 5000 கோடி ரூபா வீண் விரயமாக்கப்பட்டுள்ளதாக கணக்காய்வு அறிக்கையில் தெரிய வந்துள்ளதாக அது ஒரு முக்கியமான செய்தி. சமுர்தி என்பது ஏழை மக்களுக்கு வழங்கப்படும் ஒரு நிவாரணம். அதன் ஊடாக 5000 கோடி துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதை செய்தவர்கள் யார் என்ற விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக லங்காதீப கூறுகின்றது. அதே போல் லங்காதீப பத்திரிகையிலும் திவைன பத்திரிகையிலும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இந்தோனேசியாவிலிருந்து தெய்வல மிருக காட்சி சாலைக்கு வழங்கப்பட்டிருந்த உரங்குட்டான், இலங்கையில் இருந்த ஒரு உரங்குட்டான் இறந்திருக்கின்றது. அது என்ன காரணத்தில் இறந்தது என்பது குறித்து தேடப்படுகின்றது. முதிர்ச்சி காரணமாகவா அல்லது ஏதாவது நோய் தாக்கம் அதுக்கு ஏற்பட்டதா என்பது குறித்து ஆய்வுகள் நடத்தப்படுகின்றன. அதேபோல் திவைன பத்திரிகை அந்த கல்கிசே துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்திற்கு முன்னுரிமை கொடுத்து பிரசுரித்திருக்கின்றது. ஏனென்றால் நேற்று அதிகாலையே அங்கே அந்த பகுதியில் பெரும் பதற்ற நிலைமை உருவாகியிருந்தது. 2 குழுக்கள் கடுமையாக மோதிக்கொண்டன.
நாட்டில் இது கல்கிசேரி மட்டுமல்ல, பல இடங்களில் துப்பாக்கி சூட்டு சம்பவங்கள் தீவிரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. எனவே பாதுகாப்பு துறையினர் கவனம் செலுத்த வேண்டும் என கூறிய திவைன அதனை முக்கிய இடத்தில் முக்கியத்துவம் வழங்கி பிரசுரித்திருக்கின்றது. அதே போல வாகன இறக்குமதி குறித்தும் இங்கே திவைன பத்திரிகை கூறுகின்றது. அதே போல எஸ்எஸ்பி மால் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் 8 பேரும் உதவி போலீஸ் அத்தியட்சகர் 3 பேரும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ள செய்தியையும் இங்கே திவைன பத்திரிகை சுட்டிக்காட்டுகின்றது. நேற்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைக்கு மௌபிம பத்திரிகை இன்று முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றது. அதாவது அரசாங்கத்தின் செயற்பாடுகளை விமர்சிக்கக்கூடாது என்று பல்கலைக்கழகங்களுக்கு ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதா என்ற ஒரு கேள்வியை நேற்று சபையில் எழுப்பியிருந்தார் சஜித் பிரேமதாச. அது குறித்து அந்த செய்தியை இங்கே வெளியிட்டிருக்கின்றது மௌபிம பத்திரிகை. அதே போல் உள்ளூராட்சி சபை தேர்தலுக்கான பழைய வேட்பு மனுக்கள் ரத்து செய்யப்பட்ட செய்தியும் இங்கே இடம் பிடித்துள்ளது. அதற்கிடையில் இங்கே வெளிநாட்டிலிருந்து இலங்கை வரும் விமானங்கள் இது மார்கழி மாதம் என்பதால் பனி அதிகமாக இருப்பதால் அங்கே விமானங்களை தரையிறக்குவதில் சிக்கல் இருப்பதாக ஒரு செய்தியையும் மௌபிம பத்திரிகை இன்று கூறுகின்றது. அதேபோல் தினமின பத்திரிகை வழங்கியுள்ள செய்தி அமைச்சரவை சம்பந்தமான அனைத்து செய்திகளும் தினமின பத்திரிகையில் இங்கே முதலிடத்தை பிடித்திருக்கின்றன. சீனாவில் செய்யப்படும் ஒப்பந்தங்கள் குறித்து நேற்று அமைச்சரவை பேச்சாளர் கூறியிருந்தார். அது குறித்தான செய்திகளையும் தினமின இன்று முன்பக்கத்தில் சொல்கின்றது. வடமத்திய மாகாணத்தில் வினாத்தாள் வெளியாகிய விவகாரம் குறித்து ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. இதன் பின்னணியில் அரசியல் சதி இருப்பதாக இலங்கை ஆசிரியர் சேவை சங்கம் சொல்கின்றது. அதாவது அரசாங்கத்தை தர்ம சங்கடத்திற்கு உள்ளாக்குவதற்காக இங்கே எப்படியான வினாத்தாள் பத்திரங்கள் வெளியே கசிய விடுவதற்கான மறைமுக ஏற்பாடுகள் நடப்பதாக அங்கே இலங்கை ஆசிரியர் சங்க சுட்டிக்காட்டுகின்றது. எனவே அது குறித்தும் அரசாங்கம் விசாரணைகளை நடத்தி வருகின்றது. ஆங்கில பத்திரிகைகளை எடுத்துக்கொண்டால் இந்தியா ஸ்ரீலங்கா அக்ரி டு ரிவைவ் எட்கா டாக்ஸ் இந்தியன் என்வாய் என்று டெய்லி மிரர் சொல்கின்றது. அதாவது இந்தியா இலங்கைக்கு இடையிலான இந்த எட்கா ஒப்பந்தத்தை மீளாய்வு செய்வதற்கு இணக்கப்பாடு ஏற்பட்டுள்ளதாக இந்திய தூதுவர் நேற்று செய்தியாளர்களிடம் கூறிய செய்தி. அதாவது இந்தியா திடீரென இப்படியான ஒரு அறிவிப்பை வெளியிடுவது ஜனாதிபதி சீன விஜயத்திற்கு முன்னர் ஒரு தங்களது நிலைப்பாட்டை அறிவிக்கலாம் என்ற ஒரு காரணத்தால் இருக்கலாம். ஏனென்றால் ஜனாதிபதி அனுரகுமார சீனாவிற்கு சென்று பல ஒப்பந்தங்களில் கைச்சாத்திட்டு வருகின்றார். அதில் வர்த்தக ஒப்பந்தங்களும் பாதுகாப்பு ஒப்பந்தங்களும் இருப்பதாக செய்திகள் கசிந்துள்ள நிலையில் இந்தியா இதனை கவனித்து கொண்டிருக்கின்றது அல்லது இலங்கையுடன் ஒரு நட்பில் இருக்கின்றது என்ற ஒரு தகவலை வழங்கி இலங்கைக்கு ஒரு மறைமுக ஒரு செய்தியை இந்தியா வழங்கியிருப்பதற்காகவே நேற்று இந்திய தூதுவர் ஊடகவியலாளர்களை சந்தித்திருப்பார் என்ற ஒரு கருதுகோள் நிலவுகின்றது. அதே போல் சீனா ஒரே கொள்கை என்ற அமைச்சரவை தீர்மானம் ஜனாதிபதியின் சீன விஜயத்துடன் தொடர்பு பட்டதல்ல என்று நலிந்த ஜெயதிச அமைச்சரவை பேச்சாளர் கூறியிருப்பதையும் இங்கே டெய்லி மிரர் பத்திரிகை முன்பக்கத்தில் சொல்கின்றது. அதேபோல் HMPV வைரஸ் பெரிய ஆபத்தை தந்துவிடாது என்ற ஒரு செய்தியையும் டெய்லி மிரர் முன்பக்கத்தில் சுட்டிக்காட்டுகின்றது. இலங்கை இந்திய உறவுகள் குறித்து நேற்று செய்தியாளர்களிடம் கூறிய இந்திய தூதுவர் $100 மில்லியன் அதாவது $100 மில்லியன் கடன்களை $100 மில்லியன் கடன்களை இலங்கைக்கு மானியமாக இந்தியா வழங்கியிருப்பதாக த மார்னிங் பத்திரிகை வெளியிட்டுள்ள அந்த செய்தியில் சொல்லப்படுகின்றது. அதே போல் பத்திரிகை விருது வழங்கும் விழாவில் ஜேர்னலிசம் ரிவார்டட், அதாவது மார்னிங் பத்திரிகையின் பத்திரிகையாளர்களுக்கு கிடைத்த விருது குறித்தும் ஒரு புகைப்படத்துடன் ஒரு செய்தி வெளிவந்திருக்கின்றது. அதே போல் ஹரிணி அமர்சூரிய கூறிய அந்த செய்தி அஸ்வசுமாவில் மாணவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது குறித்து அங்கே மற்றொரு செய்தி இங்கே பிரசுரமாக இருக்கின்றது. ஜனாதிபதியின் சீன விஜயம் 3 நாட்கள் என்ற ஒரு செய்தியும் இங்கே சொல்லப்படுகின்றது. அதே போல் சிலன் டுடே பத்திரிகையில் அந்த கண் பார்வையால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டஈடு என்ற செய்திதான் பிரதான இடத்தை பிடித்திருக்கின்றது. அதே போல்
2025ஆம் ஆண்டில் இந்திய பிரதமர் மோடி இலங்கைக்கு வருவார் என்ற கொழும்பிலுள்ள இந்திய தூதரகத்தின் செய்திக்கும் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது சிலோன் டுடே. அதேபோல் முஜிபுர் ரஹ்மான் எம்பியின் அந்த பாராளுமன்ற பாலியல் துன்புறுத்தல் குறித்தான குற்றச்சாட்டுக்கும் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற அவரது அந்த கோரிக்கையும் இங்கே செய்தியாக பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது. அதேபோல் அர்ச்சுனா எம்பியின் கோரிக்கையை ஆராய விசேட கமிட்டி நியமிக்கப்பட்டிருப்பது குறித்தும் இங்கே சிலோன் டுடே பத்திரிகையின் முன்பக்கத்தில் ஒரு செய்தி பிரசுரமாக இருக்கின்றது. இந்த ஐலண்ட் பத்திரிகையில் ஒரு செய்தி, அதாவது ஆனந்த விஜயபால பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் கூறிய அந்த செய்திக்கு முக்கியத்துவம் வழங்கியிருக்கின்றது. ஐலண்ட் பத்திரிகை புதிய ஆதாரங்களுடன் விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு தகவலை பிரதான தலைப்புச் செய்தியாக ஐலண்ட் பத்திரிகை இங்கே கூறுகின்றது. அதேபோல் இந்தியா மாலத்தீவுகளுக்கு இடையிலான உயர்மட்ட பாதுகாப்பு பேச்சு புதுடில்லியில் இன்று நடைபெறுவதாக ஐலண்ட் பத்திரிகையின் விசேட செய்தியாளர் ஒருவர் அங்கே டெல்லியிலிருந்து தந்திருக்கிறார் அந்த செய்தியை. இலங்கை இந்திய மாலத்தீவு பாதுகாப்பு பேச்சுவார்த்தை என்பது இலங்கைக்கும் அதில் ஒரு மறைமுக செய்தி இருக்கின்றது. எனவே அது சம்பந்தமான இந்த விசேட மாநாட்டு குறித்தான அந்த செய்தியை ஐலண்ட் பத்திரிகை இங்கே சொல்கின்றது. அதேபோல் அந்த பாராளுமன்றத்தில் பாலியல் துன்புறுத்தல் குறித்து முஜிபுர் ரஹ்மான் குறித்து சாடிய குற்றச்சாட்டுக்களை உரிய முறையில் விசாரிக்கப் போவதாக சபாநாயகர் உத்தரவாதம் அளித்திருக்கும் செய்திக்கும் இங்கே ஐலண்ட் பத்திரிகை முன்பக்கத்தில் இடமளித்திருக்கின்றது. டெய்லி எஃப்டி எனப்படும் டெய்லி ஃபைனான்சியல் டைம் அந்த பத்திரிகை சர்வதேச நாணய நிதியத்தின் அந்த ஒப்பந்தங்களை மீளாய்வு செய்வது குறித்து அரசாங்கம் தவறியிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைக்கு இங்கே முக்கிய செய்தி இடத்தை வழங்கியிருக்கிறது டெய்லி எஃப்டி. அதாவது எதிர்க்கட்சி ஐக்கிய மக்கள் சக்தியை பொறுத்தவரை சர்வதேச நாணய நிதியம் மீளாய்வு செய்யப்பட வேண்டும், அது மறுசீரமைக்கப்பட வேண்டும், அது மக்கள் நலனுக்காக மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கின்றது. ஏனென்றால் 2 நாட்களுக்கு முன்பு கண்டியில் பேசிய விவசாய அமைச்சர் கேடி லால்காந்த அரச ஊழியர்களில் அரசு பணியாளர்கள் ஏராளமாக அரசு சேவையில் இருப்பதால் அதை குறைப்பு செய்யுமாறு சர்வதேச நாணய நிதியம் வலியுறுத்தியிருப்பதாக கூறியிருந்தார். எனவே அரசு பணியாளர்கள் குறைக்கப்படும் ஒரு வாய்ப்பு இருக்கும் இந்த சூழ்நிலையில் அதனை மறுசீரமைக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இங்கே சுட்டிக்காட்டி இருக்கின்றார். ஆனால் அரசாங்கம் அந்த நிலைப்பாட்டில் இருப்பதாக தெரியவில்லை. ஏனென்றால் சர்வதேச நாணய நிதியத்தை மறுசீரமைத்து அதனால் ஏதாவது தாக்கங்கள் ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு ஐயப்பாடு அரசாங்கத்துக்கு இருப்பதால் இதே சர்வதேச நாணய நிதியத்தில் ரணில் மேற்கொண்ட அந்த ஒப்பந்தத்தை தொடர்வதற்கே இந்த அரசாங்கம் தீர்மானித்திருக்கின்றது. அதனால்தான் இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் மாற்றப்படவில்லை, இலங்கை திரைசேரியின் செயலாளர் மாற்றப்படவில்லை. இந்த சர்வதேச நாணய நிதியத்தின் ஊடான பேச்சுக்களை முன்னெடுப்பதற்காக அமெரிக்காவில் இருக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவர் மஹிந்த சமரசிங்க கூட மாற்றப்படவில்லை. எல்லா வெளிநாட்டு சேவையில் உள்ள எல்லோரும் திருப்பி அழைக்கப்பட்டாலும் கூட மஹிந்த சமரசிங்க அங்கே பணியை தொடர்வதற்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். அதற்கு காரணம் சர்வதேச நாணய நிதியம். நான் நினைக்கிறேன் அன்றகுமார திசாநாயக்க அரசாங்கம் மக்களுக்கு ஒரு இடைக்கால சந்தோஷத்தை அல்லது இடைக்கால மகிழ்ச்சியை வழங்கி அவர்களை ஒரு இன்ப நிலையில் வைத்திருக்க விரும்பாமல் யதார்த்தத்தை அந்த மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பது போல உணர்வதாக ஒரு ஊடகவியலாளராக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அவர்கள் நினைத்தால் எரிபொருள் விலைகளை குறைக்கலாம், மக்களுக்கு மானியங்களை தாராளமாக வாரி வழங்கலாம். ஆனால் அப்படி வழங்கிவிட்டு எதிர்காலத்தில் ஒரு நெருக்கடியை சந்திப்பதை விட மக்களை இந்த யதார்த்தமான சூழ்நிலையில் வாழ வைப்பதே ஒரு பிரதான விடயமாக தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் கருதுவதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் அதனால்தான் இந்த சர்வதேச நாணய நிதியத்தை கூட அப்படியே அவர்கள் விட்ட இடத்திலிருந்து தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்களே ஒழிய அதில் எந்த மாற்றங்களையும் இவர்கள் செய்ததாக தெரியவில்லை. ஆனால் அதனை மாற்ற வேண்டும் என சஜித் பிரேமதாச, அதாவது மீளாய்வு செய்ய வேண்டும் என சஜித் பிரேமதாச இங்கே கூறுகின்றார். அதேபோல் ஜனாதிபதி நேற்று நடத்திய பேச்சுவார்த்தைகள், அதாவது வரி மறுசீரமைப்பு, டிஜிட்டல் மயம் மற்றும் வாகன இறக்குமதி குறித்து பேசிய ஒரு செய்திக்கும் இங்கே டெய்லி எஃப்டி முக்கிய இடத்தை தந்திருக்கின்றது. நாட்டின் பத்திரிகை கண்ணோட்டம்
இப்போ பத்திரிகைகளில் இப்படியான கண்ணோட்டங்கள் இருந்தாலும் பொதுவான அரசியல் சூழ்நிலையை பொறுத்தவரை இங்கே தற்போது முக்கிய பிரச்சனைகள் சற்று நிலவிக் கொண்டிருக்கின்றன. முதலாவதாக அரிசி பிரச்சினை, அரிசி தட்டுப்பாடு. அதாவது அரிசி இருந்தாலும் கூட மக்கள் பாவனைக்கு எடுக்கும் பச்சரிசி இல்லை என்ற ஒரு குறைபாடு நாட்டின் பல இடங்களில் நிலவுகின்றது. தைப்பொங்கல் வருகின்றது, தமிழர்கள் அங்கே பொங்குவதற்கு அநேகமாக இந்த பச்சரிசியை தான் நாடுவது வழக்கம். எனவே அது இல்லாமல் ஒரு சிரமங்களை அவர்கள் எதிர்கொள்கின்றனர். சில வேளை அதற்கிடையில் கூட அந்த அரிசி வகைகள் கிடைக்க அரசாங்கம் ஏற்பாடு செய்யக்கூடும். எனவே அது மட்டுமல்லாமல் இந்த வாகன இறக்குமதி பிரச்சனையும் சற்று தீவிரமாக சென்று கொண்டிருக்கின்றது. அதே போல் இந்த போக்குவரத்து கட்டுப்பாடு, போக்குவரத்து அலங்காரங்கள், இந்த பஸ்களில் உள்ள அலங்காரங்களை அகற்றும் பணி கிளீன் ஸ்ரீலங்கா செயற்பாட்டு நடவடிக்கையால் சில தரப்புகள் போர்க்கொடி தூக்க ஆரம்பித்துள்ளன. அரசாங்கம், எந்த புதிய அரசாங்கம் வந்தாலும் அவர்களுக்காக சில வேலைத்திட்டங்கள் இருக்கும். அதேபோல் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் சில வேலைத்திட்டங்களை செய்கின்றது. அவை நாட்டுக்கு நன்மையாக இருந்தால் அவற்றுக்கு ஒத்துழைப்பு வழங்குவதை விட்டுவிட்டு அவற்றை எதிர்ப்பதால் நாடு அல்லது புதிய அரசாங்கத்திற்கான அவர்களின் அந்த ஆலோசனை, அவர்களின் சிந்தனை நடைமுறைக்கு வராமல் போகக்கூடிய ஒரு சாத்தியமே இருக்கின்றது. எனவே மக்கள் அவற்றை கருத்தில் கொண்டு செயற்பட வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கின்றோம். இதேபோல் மற்றொரு பத்திரிகை கண்ணோட்டத்தில் உங்களை சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம். தமிழ் பேசும் மக்களின் கருத்துரிமை காவலன், தனித்துவமான பாதையில், உண்மை தன்மையில் நம்பகமான பத்திரிகையாக உங்கள் தமிழன் பத்திரிகை. நாளாந்த மற்றும் வாராந்த வெளியீடாக உங்கள் கைகளில். பிரதிகளுக்கு முந்துங்கள்.